ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன டாக்டர், நான் தான் மயக்கம் வந்த மாதிரி நடிக்கிறேன்னு சொன்னேன்ல. நீங்க என்ன டாக்டர், என்ன உண்மையிலேயே மயக்கமாக்கிட்டீங்களா? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே டாக்டர். என்ன வேற யாரோ லேடி டாக்டரா இருக்கீங்க? ஓஹோ, ஆபரேஷனுக்கு ஸ்பெஷல் டாக்டரை வர வச்சிருக்கோம்னு பில்டப் கொடுக்கறதுக்காக அந்த டாக்டர் உங்க எல்லாரையும் வர வச்சிட்டாரா? இதுவும் நம்ம நல்லதுக்கு தான். ஆமா, ஆபரேஷன் நடந்த மாதிரி நல்ல டிராமா பண்ணிட்டீங்கல்ல. என்னங்க, நான் என்ன கேட்டாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆபரேஷன் பண்ண மாதிரி நல்ல டிராமா பண்ணிட்டீங்கல்ல. டிராமா பண்ணல சார், உண்மையிலேயே உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டோம். ஏன் என்ன சொல்றீங்க டாக்டர்? அந்த டாக்டர் இதெல்லாம் சும்மா டிராமான்னு உங்ககிட்ட சொல்லலையா? அம்மா, நீங்க எதுக்காக நிஜமாவே ஆபரேஷன் பண்ணீங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்க கால்ல உருட்டுக்கட்டையால அடிச்சதால உங்க எலும்பெல்லாம் பொடி பொடியா நொறுங்கி போச்சு சார். நாங்களும் அந்த காலை சரி பண்றதுக்கு என்னென்னவோ முயற்சி எல்லாம் பண்ணோம். ஆனா கடைசியில வேற வழி இல்லாம உங்க காலையே. என் காலைய என்ன பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க, சொல்லி தொலைங்க டாக்டர். என் காலை என்ன பண்ணீங்க? சாரி சார், உங்களை காப்பாத்த முடிஞ்ச எங்களால உங்க காலை காப்பாத்த முடியல. அடிப்பட்ட அந்த ஒரு காலை மட்டும் வேற வழி இல்லாம எடுக்க வேண்டியது. காலை எடுத்துட்டீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, என் காலை காணுமே. என் காலை எங்க போச்சு? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இப்படி அநியாயமா என் காலை எடுத்து போட்டீங்களே. ஐயோ, எங்க இந்த டாக்டர்? யோ டாக்டர், யோ டாக்டர், வாயா இங்க. என் காலை கட் பண்ணி எடுத்து விட்டாங்கயா. ஐயோ, என் காலை காணுமே. சார், உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. ஆனா கோபப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். உங்க உயிரை காப்பாத்துறதா இல்ல உங்க காலை காப்பாத்துறதாங்கிறப்ப எங்களுக்கு இதை தவிர வேற என்ன முடிவு எடுக்க முடியும் சார்? வேற என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? ஏய், நல்லா இருந்த என் காலை வெட்டி எடுத்துட்டு இப்ப ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். நான் யாருங்கிறத காமிக்கிறேன். எனக்கு நீங்க காலை எடுத்ததுக்கு பதில் சொல்லியே ஆகணும் சார். அப்படியே உங்க கைக்கும் பதில் சொல்லணும்னு சேர்த்து சொல்லிடுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கையும் ஆபரேஷன் பண்ணி எடுக்க போறோம். என் கை எடுக்க போறீங்களா? ஆமா சார், உங்க கையிலயும் எலும்பெல்லாம் நொறுங்கி போயிருக்கு. அதனாலதான். நொறுங்கி போயிருக்கா? யாருங்க சொன்னா? ஐயோ டாக்டர், இதெல்லாம் ஒரு டிராமான்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? எங்க போய் தொலைஞ்ச அந்த டாக்டர்? ஏய் டாக்டர், டாக்டர் இங்க பாத்தீங்களா? என் கையில ஒண்ணுமே இல்ல. என் கையில அடிபடவே இல்ல டாக்டர். அந்த பிரபு என்னை அடிக்கவே இல்லை. அவன் என்னை அடிச்சதை நான் தான் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக தான் நான் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கையை காலு தலையில எல்லாம் கட்டு கட்டிக்கிட்டேன். நீங்க நம்பலன்னா பாருங்க, என் தலை கட்டு கூட சும்மா போய் தான் டாக்டர். இங்க பாருங்க பாருங்க, பாத்தீங்களா பாத்தீங்களா? நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு இப்படி என் காலை எடுத்துட்டீங்களே டாக்டர். இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு இது டிராமா தான் தெரியுமே. அந்த ஆளு ஏன் உங்ககிட்ட சொல்லாம விட்டாருன்னு தெரியலையே டாக்டர். ஐயோ, நீங்க பாட்டுக்கு எதுவுமே தெரியாம என் காலை அவசரப்பட்டு வெட்டிட்டீங்களே டாக்டர். அநியாயமா என் காலை வெட்டி போட்டீங்களே டாக்டர். அப்ப பொய் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தேன்னு ஒத்துக்கிறியா பூபதி?